Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம tapioca chips எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே delicious and crispy-ஆன ஒரு snack recipe. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். ரொம்ப கம்மியான ingredients தான் தேவை. So இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு நான் 2 துண்டு அளவுக்கு tapioca எடுத்துர்க்கேன். நல்லா fresh and tender ones-ஆ pick பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு taste results எல்லாம் நல்லா இருக்கும். இப்போ இதோட அவுட்டர் ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இதை நல்லா க்ளீன் வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஸ்லைசர் வச்சு நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிடுங்க. எவ்வளோ தின்னாக கட் பண்ணுறீங்களோ அவ்வளோ கிறிஸ்பியாக உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கேற்றாப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா tapioca ஸ்லைசஸும் ரெடியாக இருக்குது. ஸோ சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு இரும்பு சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு tapioca ஸ்லைஸாக உள்ளே சேர்த்துருங்க. ஃப்ளேமை கடைசி வரைக்கும் ஹையில் வச்சுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்தில் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்கு. ஸோ ரிமூவ் பண்ணிடலாம். இதே மாதிரி எல்லா tapioca ஸ்லைசஸையும் ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துருங்க. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டாஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உப்பு வந்து சமமாக எல்லா சிப்ஸ்லேயும் பரவும். இப்போ நம்ம கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியான tapioca சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது உடனே சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இது நீங்கள் ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சு 1 வாரம் வரைக்கும் வச்சு என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே டெலிஷியஸ், ஈஸி அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த tapioca சிப்ஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.